இப்ப அத உன்கிட்ட இருந்து நான் எப்படி பறிக்க போறேன்னு பாரு. ஜெய் மகாகாளி. பாபா வாங்க பாபா. விஷ்ணு, ருத்ரா, எல்லாரும் வாங்க. பாபா வந்திருக்காரு. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மா, கோவில் விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். தாமதிக்க கூடாதுமா. தாமதிச்சா பெரிய ஆபத்து வந்து சேரும். எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி நடக்குது பாபா. சிவலிங்கத்து வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எந்த குறையும் இல்லாம அது நல்லபடியா நடந்தேறணும். இல்லனா பூஜையிலையும் பிரதிஷ்டை பண்ணும் போதும் பிரச்சனை வந்து சேரும். சரிங்க பாபா, எந்த தடங்களும் வராம நாங்க பாத்துக்கிறோம். பாபா, ஈஸ்வரன் தான் எங்க குலதெய்வம். வர சிவராத்திரி அன்னைக்கு ஒரு விசேஷ பூஜை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிற தோஷம் நிவர்த்தியான அதுவே எனக்கு போதும். இது விஷயமா பேசுறதுக்கு நானே ருத்ராவை உங்ககிட்ட அனுப்பலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பக்தர்களோட மனசு நல்லா புரியும் அம்மா. நான் கூட அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். அம்மா, இந்த வருஷம் உங்க வீட்டுக்கு புதுசா மருமக வந்திருக்கா. அதே மாதிரி இந்த வருஷத்துல வர சிவராத்திரி ரொம்ப விசேஷமானதும் கூட. சிவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே உங்க வீட்டுல பூஜையை ஆரம்பிச்சாகணும். அப்புறம் சிவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல சிவனுக்கு நிரந்தரமா ஆராதனையும் நடைபெற்றாகணும். அப்படி நீங்க தினந்தோறும் ஆராதனை பண்ணும்போது சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணிடணும். இதுல எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது. சரிங்க பாபா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோம். எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சிடறோம். மொத்தத்துல சரியான நேரத்துல பிரதிஷ்டை செஞ்சிடணும். அப்படி பண்ணாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நானும் ஹேமா அக்காவும் சித்ரா அமிர்தாவும் பூஜை ஏற்பாடுகள் எல்லாம் ஒத்துமையா பண்ணிடுறோம். ஆமாம் பாட்டி, பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வாங்கிட்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கும் அர்ஜுனுக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாரும் சேர்ந்து சிவலிங்கத்தை பிரமாதமா பிரதிஷ்டை பண்ணிடலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். இன்னும் என்னமா வேணும்? உங்க பசங்க, உங்க பேர பசங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கு. மொத்தத்துல பூஜையில எந்த குறையும் ஏற்படாம நீங்க பாத்துக்கணும். அவ்வளவுதான். அப்படியே நடக்கும். நன்றி பாபா. விஷ்ணு, ருத்ரா, வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.